அண்மைச் செய்தி. நாடாளுமன்ற வளாகத்தில் வெங்காய மாலை அணிந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை டெல்லி தலைமை செய்தியாளர் கணபதி வழங்க கேட்கலாம். கணபதி, கூடுதல் விவரம் என்ன? அங்க போராட்டத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஈடுபட்டு வராங்க. அங்க இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் என்னவா இருக்கு? அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை வலியுறுத்துறாங்க இதன் மூலமா? வெங்காயம், தக்காளி உள்ளிட்ட அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்களின் விலை அடிக்கடி உயர்ந்து வருகிறது. இந்த வருடத்திலே பல முறை தக்காளியின் விலை ஒரு கிலோ 100 ரூபாயை தொட்டிருக்கிறது. இதே போல சில்லறை விலை பார்த்தோம் என்றால் வெங்காயத்தின் விலையும் அடிக்கடி உயர்கிறது. காய்கறிகளின் விலையே பொதுவாக உயர்ந்து வருகிறது. ஒரு புறம் இதற்கு அவ்வப்போது கனமழை பெய்வது மற்றும் பருவம் தவறிய மழை, சில இடங்களிலே மழை இல்லாமல் வறட்சியாக இருந்தது போன்ற பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் இதற்கெல்லாம் அரசு பொறுப்பேற்க வேண்டும் எனவும், வெங்காயத்தின் விலையை குறைக்க வேண்டும் எனவும், மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சிகள் இன்று நாடாளுமன்ற வளாகத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்தின. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தான் வெங்காய மாலைகளை அணிந்து கொண்டு பியாஜ் கா தாம் கம் கரோ, அதாவது வெங்காயத்தின் விலையை குறைக்க வேண்டும் என முழக்கமிட்டு எதிர்க்கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விலைவாசி உயர்வு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது என எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில், அரசு புள்ளி விவரங்களில் கூட காய்கறிகளின் பணவீக்கம் மிகவும் அதிகமாக இருப்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தான் ரிசர்வ் வங்கியும் வட்டி விகிதங்களை குறைக்காமலே இருந்து வருகிறது. குறிப்பாக காய்கறிகள், பொதுவாக உணவுப் பொருட்கள் என மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களின் விலை இப்படி உயர்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு மிகவும் சிரமங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது எனவும், இதனால் ஏழை மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் எனவும் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆகவேதான் நாடாளுமன்றத்திலும் பலமுறை இந்த விஷயம் குறித்து அவர்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் அளித்திருந்த நிலையிலே தற்போது நாடாளுமன்ற வளாகத்திலே இன்று போராட்டம் நடத்தியுள்ளனர். வெங்காய மாலை அணிந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக காய்கறிகளின் விலைவாசி உயர்வை கண்டித்து தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.